பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருப்பா மயில், இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. சரவணன் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டான். இனிமே இந்த பொய்க்காரி கூட என்னால் ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அவன் நாங்கள் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு உன் கழுத்துலேயும் தாலி கட்டுனான். எதுக்காக? நாங்கள் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான். ஆனால் அவன் இத்தனை நாளாக உன் கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கான். இது வரைக்கும் அவன் பட்ட கஷ்டம், அவன் பட்ட அவனுக்கு விழுந்த அடி எல்லாமே போதும்பா. இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. என் பிள்ளை சரவணை சந்தோஷமாக அவன் நிம்மதியாக இருக்கணும். அவனுக்கு அவன் வாழ்க்கையில் என்ன தோணுதோ அதை அவன் செஞ்சுக்குவான். இங்கே பார்ப்பா மயில், நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இங்கே மயில் இருந்துட்டு மாமா ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க மாமா. நான் என் அப்பா அம்மாவுக்கு எம்புட்டோ டைம் சொன்னேன், இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி வேண்டாம், உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் சொன்னேன். ஆனால் யாருமே கேட்கவே இல்லை. ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பாண்டியனோ இங்கே பார்ப்பா மயில், இந்த விஷயத்தில் என்னால் கண்டிப்பாக எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் சரவணன் வாழ்க்கை விஷயமோ இல்லை சரவணன் விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் நான் தான் முடிவெடுப்பேன். ஆனால் இப்படி ஆனதுக்கப்புறம் இனிமேலும் நான் அவன் விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அவன் சொல்லிட்டான், இனிமே உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற ஐடியா அவனுக்கு கிடையவே கிடையாது. நீ எம்பிட்டு போய் சொல்லியிருக்க, இந்த வீட்டவே ஏமாத்திருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைல்ல. மனசாட்சின்னு ஒன்று இருந்திருந்தா உனக்கு உறுத்தி இருக்கும்ல. நீ பாட்டுக்கு நல்லா சந்தோஷமாக இருந்தல, என் பையனோட வாழ்க்கையவே கெடுத்துட்டேன். இங்கே பாருப்பா, இதே வேறு யாராவது இருந்திருந்தா இந்நேரம் இப்படி போய் சொன்னவங்கள கொன்று போட்டிருப்பாங்க. நாங்கள் நல்ல மனசுக்காரங்கப்பா. இது வரைக்கும் நாங்கள் எறும்புக்கு கூட துரோகம் பண்ணது கிடையாது. அதனால தான்ப்பா இவ்வளோ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கோம். நல்ல விதமாக சொல்கிறேன், நீ இங்கேருந்து போயிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, உன்னை அப்படியே அனுப்பி வச்சாலாம் மரியாதை இல்லை. உங்கள் குடும்பத்தை மாதிரி நாங்கள்லாம் கிடையவே கிடையாது. உங்கள் அப்பா அம்மாவை வர வச்சு நாங்கள் என்ன ஏதுன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாவை உன்னை கையோட கூட்டிகிட்டு போக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எங்கள் மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும் நம்ம பாண்டியில் இருந்துட்டு மாணிக்கத்துக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. எங்கள் மாணிக்கமோ பாக்கியமோ ரொம்பவே பதட்டத்தோடு வரவும் இப்போது நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து அப்படியே நடிக்கிறாங்க. இப்படியெல்லாம் நாங்கள் போய் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணனுக்கு எல்லாருக்குமே பயங்கரமாக கோவம் வருது. சரவணன் அடிக்கிறதுக்காகவே வராங்க. உடனே நம்ம பாண்டியில் இருந்துட்டு இங்கே பார்ப்பா சரவணா, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பா. இங்கே பாருங்கள் சம்மந்தி, சம்மந்தின்னு சொல்கிறது கூட எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. உங்களை மாதிரி ஒரு ஆட்களை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மரியாதைனா என்னன்னு தெரியலல்ல. ஒரு குடும்பத்தை இப்படி ஏமாத்திருக்கீங்களே, என் பிள்ளையோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் அப்படியே நிற்க வச்சு சுட்டு போடணும். இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை கூட்டிக்கிட்டு நீங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம மயில் இருந்துட்டு ரூமில் போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, மயில் கதவை தர மயில், இங்கே பாரு மயில், தப்பான முடிவு ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிறடி, ஏதோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, கண்டிப்பாக அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும் மயில், நீ வெளியே வா மயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, ஏய் மயில், என்னடி நாடகம் நடிக்கிறியா? தெரியுண்டி, உன்னுடைய நாடகம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாமல் இப்படி சீனெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ செத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் பாக்கியம் இருந்துட்டு, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு செத்தா உங்களுக்கு நல்லா இருக்குமா? நாங்கள் தானே என் பொண்ணை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த பிள்ளையை ஆளாக்கி கல்யாணமெல்லாம் பண்ணி கொடுத்தோம். கல்யாணம் பண்ணுறதுக்காக நாங்கள் எம்பிட்டு கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரவணனோ, ஓ நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இம்புட்டு பொய்யை மெயின்டைன் பண்ணணும்ல, இம்புட்டு பொய் சொல்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும்ல, உங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. இங்கே மயில் ரூம்குள்ளே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு போன இடத்துலையுமே, அதாவது நம்ம அம்மா வீட்லையுமே நமக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் உனக்கெல்லாம் யார் சாப்பாடு போகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அம்மா கேட்கும். எதுக்காக அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம எதுக்காக வாழணும்? நமக்கு புகுந்த இடமும் சரியில்லை, பிறந்த இடமும் சரியில்லை, இனிமேல் நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும்? நம்ம கண்டிப்பாக உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அதாவது செத்து போகிறதுக்கான ஏதாவது விஷமோ இல்லை டேப்லெட்ஸ் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, மயிலே ஒழுங்கா கதவை திறமா, தேவையில்லாமல் ஏதாவது விபரீதமான ஒரு முடிவை எடுத்து எங்களை சிக்கலில் மாட்டி விட்டுறாதீங்க. நீங்கள் பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தை ஏமாத்தினதே போதும், இதுக்கப்புறமும் உன்னால் நாங்கள் கஷ்டப்படணுமா? தயவு செஞ்சு வெளியே வா மயிலே அப்படின்னு சொல்லிட்டு
இங்க நம்ம அரசியும் ராஜியும் பின்னாடி பக்கம் போயிட்டு அதாவது ஜன்னலோட கதவை வந்து திறந்து பார்க்கவும் மயில் வந்து இங்கே கையில் விஷ டப்பா வச்சுக்கிட்டு இருக்காங்க. விஷ பாட்டில் இருக்குது. ஏதோ அதாவது எலியை வந்து சாவடிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருப்பாங்களே என்னவோ தெரியல. அந்த விஷ பாட்டில் ஒன்று இருக்குது. அதை எடுத்து கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது, இந்த விஷத்தை சாப்பிட்டு நம்ம செத்து போயிடணும், மாமா கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு நம்ம வாழணும்னு சொல்லிட்டு எம்பிட்டோம் ஆசைப்பட்டோம். ஆனால் எதுவுமே நடக்காது, இனிமேல் நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷ பாட்டிலை கழட்டிடுறாங்க. இங்கே ராஜியும் நம்ம அரசியும் பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே ராஜி இருந்துட்டு, அக்கா ப்ளீஸ்க்கா இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுக்காதீங்க அக்கா, வாழ்க்கைனா பிரச்சனை வரதா செய்யும், அதை நம்ம சமாளிக்கணும்க்கா, அதுக்காக செத்துடணும்னு நினைக்கணுமா, கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணக்கூடாதுக்கா, அது ரொம்ப கோலத்தனமான முடிவு. இங்கே பாருக்கா, எம்பிட்டு பிரச்சனைனாலும் நம்ம பார்த்துக்கலாம், சமாளிக்கணும்க்கா, சமாளிக்க வேண்டிய தைரியம் வேணும், செத்துடணும்னு எதுக்காக நினைக்கணும், நீங்கள் செத்து போயிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பிரச்சனை, எல்லாருக்குமே கஷ்டம், இப்படியே மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு போகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு போய் சேர்ந்துருவீங்க, வீட்டில் உள்ள எல்லாரும் தான் கஷ்டப்படணும், உங்கள் அப்பா அம்மாவை கொஞ்சம் நினச்சி பாருங்கக்கா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கூட இப்போது சரவணன் மாமாவுக்கு, கோமதி அத்தைக்கு, அதுக்கப்புறம் பாண்டி மாமாவுக்குன்னு எல்லாருக்குமே பிரச்சனை, தயவு செஞ்சு நீங்கள் அந்த விஷத்தை குடிக்காதீங்கக்கா, தயவு செஞ்சு கதவை ஓப்பன் பண்ணுங்கக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து சொல்கிறாங்க. இப்போ மயிலோ, இல்லை ராஜி நீங்கள் எல்லாருமே போங்க, நான் கண்டிப்பாக இந்த விஷத்தை குடிக்க தான் போகிறேன், சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் எம்பிட்டும் ஆசைப்பட்டேன், ஆனால் என்னமோ என் தலையெழுத்து போல் இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்கணும், இப்படியெல்லாம் நான் பொய் சொல்லி இப்படி எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு என் தலையில் எழுதியிருக்க போல, இனிமே என் தலையெழுத்தை யாருமே மாற்ற முடியாது, நான் இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக என்னை வந்து அனுப்பிடுவாங்க, நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வாழ்க்கை இருக்குது, நான் யாருக்காக வாழ போகிறேன், எனக்கு வாழ்க்கையே இல்லை, நான் செத்து போகிறேன், நான் என்னை யாருமே தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து ரொம்பவே அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அரசு இருந்துட்டு, அண்ணி ஏன் அண்ணி இப்படி முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நீங்கள் ஏன் தான் இப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னு தெரியலையே அண்ணி, எல்லா பிரச்சனையுமே காலப்போக்கில் சரியாயிடும் அண்ணி, தயவு செஞ்சு நீங்கள் விஷத்தை கீழே போட்டுருங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி, தேவையில்லாமல் எல்லாருக்குமே பிரச்சனை வரும், உங்கள் உயிர் அநியாயமாக போயிடும், உங்களுக்கு வாழ வேண்டிய வயசு அண்ணி, எதுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கிறீங்க, ப்ளீஸ் அண்ணி தயவு செஞ்சு அந்த கையில் வச்சுக்கிட்டு இருக்க விஷ பாட்டில் தூக்கி போட்டுருங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசியுமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம ராஜி ரொம்பவே வேகமாக உள்ளே ஓடி போயிட்டு இங்கே பாண்டியன் கிட்ட, கோமதி கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, இது அக்கா கையில் விஷ பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் செத்து போகிறேன், இனிமேல் நான் யாருக்காக இருக்கணும், நான் செத்து போகிறேன்னு சொல்லிட்டு அதவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது கதவு உடச்சி அக்காவை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி சொல்கிறாங்க. ராஜி சொன்னதை கேட்டு நம்ம கோமதி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க, நெஞ்சை பிடிச்சிக்கிறாங்க, ஐயோ இந்த மயிலால் இந்த குடும்பத்துக்கு ஒன்றும் எம்பிட்டு கஷ்டம் வரப்போகுதுன்னு தெரியலையே, என் பிள்ளை வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுமோ, இந்த மயில் ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி பயங்கர பதற்றத்தில் இருக்காங்க. உடனே கதவை தட்டுறாங்க, ஏ மயில் கதவை தரடி, ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்ணதெல்லாம் போதும்டி, இதுக்கப்புறமும் எங்களை கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறியாடி, எதுக்கடி இப்படி பண்ணுற, ஒழுங்காக கதவை தொடடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சரவணன் எடுத்துட்டு, அம்மா அவள் செத்து போகட்டுமா, அவள் உயிரோடு இருந்து யாருக்கு நல்லது, யாருக்கு பிரயோஜனம், எதுக்காக அவள் உயிரோடு இருக்கணும், அவள் போய் சொல்லி இப்படி எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறத விட செத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லவும் உடனே நம்ம கோமதியோ, இங்கே பாருடா சரவணா, இதனால் உன் வாழ்க்கையும் கெடும்டா, அவள் வாழ்க்கையும் போயிடும், இப்படி யாரோட அதாவது எல்லாரோட நிம்மதியுமே கெட்டு போயிடும்டா, யாருமே இனிமேல் கடைசி வரைக்கும் நிம்மதியாகவே இருக்க முடியாதுடா, இங்கே பாருடா சரவணா, இந்த கதவை உடையிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அம்மா அவள் செத்து போகட்டுமா, அவெல்லாம் உயிரோடவே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, அண்ணா என்னென்னா பேசுகிற, வாழ்க்கையே போயிடும்ண்ணே, நம்ம வீட்டில் உள்ளவங்க யாருமே சந்தோஷமாகவே இருக்கவே முடியாது, பிரச்சனைனா வாழ்க்கையில் வரதான் செய்யும், அதை நம்ம சமாளிக்க தான் செய்யணும், ஆனால் ஏன் அண்ணி இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. உடனே கோமதியே, அம்மா பக்கமாக வாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ரொம்பவே வேகமாக அந்த கதவை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரவணன் இருந்துட்டு, டே கதிர், அவள் எத்தனா பண்ணிட்டு போறடா, உனக்கு என்னடா, நீ ஏன்டா இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ வாடா, நீ கதவெல்லாம் உடைக்க வேண்டாம், அவள் செத்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாக்கி இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, பெத்த மனசு பற்றிக்கிட்டு எரியுது மாப்பிள்ள, இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, உங்கள் பொண்டாட்டியாவ அப்படின்னு சொல்லிட்டு, பொண்டாட்டியா, இன்னொரு நாளைக்கு அவள் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டா அவளோ இல்லை நீங்களோ யார் சொன்னாலும் அவ்வளோதான், கொன்று போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் பயங்கர ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. இப்போது இங்கே மாணிக்கம் பயங்கரமாக அழுகுறாங்க. பாக்கியம், நம்ம பொண்ணு மயிலுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளும் உயிரோடு இருக்கக்கூடாது, குடும்பமாக நம்ம செத்து போயிடணும், எல்லாத்துக்கும் காரணம் இந்த குடும்பம் தான் சொல்லிட்டு நம்ம
இல்லாமல் ஏதாவது ஒரு வெத்து பேப்பரில் எழுதி வச்சுட்டு போகணும். குடும்பமாக சேர்ந்து மயிலை சாவடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாணிக்கம் சொல்லவும், உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு, என்ன சம்மந்தி என்ன பேசுகிறீங்க? கொஞ்சமாவது மனசாட்சியோடு தான் பேசுகிறீங்களா? பண்ணுற தப்பு எல்லாமே நீங்கள், ஆனால் தண்டனை அனுபவிக்க வேண்டியது நாங்களா? எதுக்காக இப்படி ஒரு கீழ்த்தரமான கேவலமான புத்தி உங்களுக்கு இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் கூட பழக்க வழக்கமே சரியில்லை. சி, உங்களை பார்க்கவே எங்களுக்கு அருவெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கி இருந்துட்டு, யோ அவர்கிட்டலாம் எதுக்கே நீ பேசிக்கிட்டு இருக்க? நம்ம புள்ள செத்து போகுமா இல்லை உயிரோடு இருக்குமானே தெரியல. நம்ம புள்ளையோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கியா? நீ எதுக்காகயா அந்த மனுஷன் கூட நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? நம்ம புள்ளைய எப்படியாவது காப்பாற்றணுயா, போயிட்டு அந்த கதவை உடச்சி தள்ளுயா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும், இன்னொரு சைடு மயில் வந்து அந்த விஷத்தை வந்து எல்லாமே ஃபுல்லாக அந்த ஒரு பாட்டில் எல்லாமே குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு மயக்கம் போட்டுடுறாங்க. நம்ம கதிர் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி இந்த கதவை ஒரு வழியாக உடச்சி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மயிலுக்கு மூக்கில் அதுக்கப்புறம் வாயில் எல்லாமே பிளட்டு நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாக்கியம் நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. மயில், ஐயோ நான் உன்னை இதுக்காடி பெற்றேன், ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி பாண்டியன் எல்லாருமே பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. பயங்கரமே பதட்டப்படுறாங்க. இதனால் என்ன பிரச்சனை வருமோ, ஐயோ இவ உயிர் பொழைப்பாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. இப்போ பாக்கி இருந்துட்டு எல்லாருமா சேர்ந்து அநியாயமாக என் பொண்ணை இப்படி கொன்று போட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, பாக்கியம் என்ன பாக்கியம் நீ பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்க? நம்ம புள்ள மயிலை நான் எப்படியாவது நம்ம காப்பாற்றியே ஆகணும். உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இங்கே ஆம்புலன்ஸுமே வர வைக்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியமும் அதுக்கப்புறம் நம்ம கதிர் இவங்க எல்லாருமா சேர்ந்து ஆம்புலன்ஸில் நம்ம மயிலை தூக்கி போட்டுட்டு போகிறாங்க. இப்போ பாக்கியமும் மாணிக்கம் மட்டும் மயில் கூட ஆம்புலன்ஸில் போகிறாங்க. அங்கே போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. இப்போது டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, எப்போ மருந்து குடித்தாங்க, எப்போ அதாவது என்ன மாதிரியான விஷயம் அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, யோ அந்த விஷ பாட்டில் போயிட்டு எடுத்துகிட்டு வையா, அந்த பாட்டிலை பார்த்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, போயா சீக்கிரமாக போயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம மாணிக்கம் வந்து விஷ பாட்டிலில் எடுத்துகிட்டு வரதுக்காக இப்போது பாண்டியனோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே இங்கே நம்ம பாண்டியன், கோமதி, கதிர், ராஜின்னு அரசின்னு எல்லாருமே இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இங்கே நம்ம பாக்கியம் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. மயிலுக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. விஷத்தை எல்லாத்தையுமே சீக்கிரமாகவே வயிற்றுலேருந்து க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்ஸு டாக்டர்னு எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே பாக்கியம் பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போது கோமதி கிட்ட வந்து, சம்மந்தி உங்களுக்கு இப்போ சந்தோஷமா சம்மந்தி? இப்போ உங்களுக்கு நிம்மதியா? என் பொண்ணை உயிரை வாங்கிட்டீங்களே, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமாக போயிடுவீங்க. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், உங்களை குடும்பத்தோடு தூக்கி நான் ஜெயிலில் வைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துட்டு, என்ன ஓவராக தான் பேசுகிறீங்க? உங்கள் பொண்ணு செத்து போனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அப்படியே நான் ஜெயிலுக்கு போனாலும் போனே தவிர உங்கள் பொண்ணு கூட ஒன்று சேர்ந்து வாழ நான் எப்பவுமே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, நீ என் பொண்ணு கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தானா வாழலாம் என்ன? என் பொண்ணு உங்களால் தானே மருந்து குடிச்சா, அவள் செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி தான் நீங்கள் குடும்பமாக நினைக்கிறீங்க. இனிமேல் நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். பொட்டை பிள்ளை பெற்றா நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தெரியணுமா? நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஆமாம் சாமி போடணுமா? என்னமோ ஏதோ கல்யாணம் பண்ணுறதுக்காக அப்போ ஏதோ ஒரு 2 பொய் சொல்லிட்டோம், அதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நீங்கள் என் பொண்ணை இப்போ கொல்லவே முயற்சி பண்ணிட்டுங்க. இப்போது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. என் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்களுக்கு யாரையும் சும்மா விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு செத்து போயிடணும் தான் நீங்கள் நினைக்கிறீங்க. இனிமேல் நீங்கள் யாருமே வெளியே இருக்கக்கூடாது, எல்லாருமே ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டிய ஆளுங்க தான். உடனே நான் இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுறதுக்கு ஃபோன் எடுக்கிறாங்க. உடனே ராஜு இருந்துட்டு, அம்மா ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? மயிலக்காக்கு இப்படி நடந்ததை நினச்சி எல்லாருக்குமே நாங்கள் வருத்தம் தான் படுறோம். என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தானே. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இப்படிலாம் பேசலாமா? ஏதோ நடக்கக்கூடாது எல்லாமே நடந்து போச்சு. இனிமேல் என்ன நடக்க போகுதோ அதை பற்றி யோசிப்போம். முடிஞ்ச கதையெல்லாம் எதுவும் பேசாதீங்க. இப்போ எதுக்காக நீங்கள் போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணுறீங்க? எங்கள் குடும்பத்து மேலே எந்த தப்புமே இல்லை. நீங்களாம் பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்துறீங்க. இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் மயிலக்கா விஷத்தை குடிச்சிட்டாங்க. இதில் எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை. எல்லா தப்புமே உங்கள் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்காக எங்களை மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க பார்க்குறீங்க? இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லவும், உடனே இங்கே நம்ம
இது சரவணன் இருந்துட்டு, ராஜி நீ எதுக்காக அவங்க கிட்டலாம் காலில் போய் விழுந்துக்கிட்டு இருக்க, நம்ம மேலே எந்த தப்புமே இல்லை, நம்ம எதுக்காக பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி இருந்துட்டு, ஓ நீங்கள் எல்லாருமா திட்டம் போட்டு தான் என் பொண்ணை சாவடிக்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் இப்போவே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கே வர வச்சிடுறாங்க. இப்போது நம்ம மயிலுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்குது. அந்த விஷ பாட்டிலுமே எடுத்துகிட்டு வந்து மாணிக்கம் வந்து டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாக்கியம் வந்து போலீஸ்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. போலீஸும் வந்துடுறாங்க. இப்போ பாக்கியம் வந்து டாக்டர் வந்ததுமே டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, என் பொண்ணு எப்படி இருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க, ரொம்பவே பவரான விஷத்தை குடிச்சிருக்காங்க, காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. ஐயோ எப்பா கடவுளே, ஏன் இப்படி எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இப்படியெல்லாம் நீ சோதனையை கொடுக்குற, என் பிள்ளையோட வாழ்க்கையை நீ மொத்தமாக சரிச்சிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கவும், இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு டாக்டர் சொன்னதை கேட்டதுமே நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. ஐயோ என் பிள்ளைய நான் இனிமேல் கண்ணில் பார்க்க முடியாதா, கடவுளே எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. போலீஸ் இருந்துட்டு பாக்கியங்கிட்ட நீங்கள் தான் கால் பண்ணி இங்கே வர சொன்னீங்களா, என்ன பிரச்சனை, என்ன யாருக்கு பிரச்சனை பண்ணுது, யார் மேலே நீங்கள் கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்கவும், இங்கே பாக்கியம் இருந்துட்டு தோ இங்கே நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்களே இந்த குடும்பம் தான், குடும்பமாக சேர்ந்து வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க, என் பொண்ணுக்கு நாங்கள் நகை போடலையா, அது மட்டும் இல்லாமல் படிக்கலையா என் பொண்ணு, எல்லாம் தெரிஞ்சுதான் இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, ஆனால் என் பொண்ணு படிக்கலை, 2 வயசு ஏதோ அதிகமாக இருக்கான், அதுக்கும் போட்டு சண்டை போடுறாங்க, என் பொண்ணை போட்டு அடின்னு இங்கே நிற்கிறானே என் பொண்ணோட புருஷன், இவெல்லாம் அடிச்சு போட்டான், அது மட்டும் இல்லாமல் குடும்பமாக சேர்ந்து என் பொண்ணை மணல் உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க, இதெல்லாம் தாங்க முடியாமல் என் பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து பச்சையாக போய் சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் மாணிக்கம் பாக்கியம் சரி நம்ம கோமதி பாண்டியன் சரவணனுக்கு எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா பார்த்தீங்களாப்பா எப்படியெல்லாம் பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு பொய் சொல்கிறது ரத்தத்திலே ஊறிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் இருந்துட்டு இங்கே பாண்டியன் கிட்ட, என்னங்க என்ன இப்படி தான் ஒரு பொண்ணை கொடுமை பண்ணுவீங்களா, வரதட்சணை கொடுமையில் உங்களை கூண்டோடு தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன், குடும்பத்தோட ஜெயிலுக்கு போனீங்க அப்படின்னா வருஷம் கணக்கில் நீங்கள் வரவே முடியாது, எதுக்காக இப்படியெல்லாம் கொடுமை பண்ணுறீங்க, உங்களுக்கு நெகை பணம் தான் ரொம்ப முக்கியமாக, மனுஷனோட உயிரை வந்து நீங்கள் எப்போவுமே முக்கியமாக பார்க்கவே மாட்டீங்கல்ல, மனுஷனோட உயிருக்கு இம்பார்ட்டண்ட்டே கொடுக்க மாட்டீங்க, இந்த காலத்தில் எல்லாருமே இப்படி தான் இருக்கீங்க, பணம்னு சொல்லிட்டு எதுக்கு அப்படி அலையிறீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்க வேண்டியது தானே, மருமக மூலமாக பணம் வரும் நகை வரும் சொத்து வரும் வீடு வரும்னு சொல்லிட்டு இப்படி வாயை பொழந்துக்கிட்டு இருப்பீங்களா, என்ன புத்தி உங்களுக்கு, நீங்களும் அந்த காலத்து மாதிரியே இருக்கீங்கள, இப்போல்லாம் வரதட்சணைன்னு கேட்டாங்கன்னாவே அவங்கள போலீஸ் பிடிச்சின்னு போயிட்டு கூண்டில் போட்டுருவாங்க, இப்போது நீங்கள் எல்லாருமே இப்போ ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆளுங்க தான், அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் குடும்பமாக சேர்ந்து கடைசி வரைக்கும் லைஃப் லாங் நீங்கள் ஜெயிலை விட்டு வரவே முடியாது, இப்போ உங்கள் எல்லாருமே நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் சொல்லவும், இதை கேட்ட கோமதி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. சார் எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை சார், இவங்க தான் சார் போய் சொல்லி எங்கள் குடும்பத்தவே ஏமாற்றிட்டாங்க, என் பிள்ளை சரவணனுக்கு இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக நாங்கள் போயிருந்தோம், எங்களுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நாங்கள் அவங்கக்கிட்ட உண்மையாக சொன்னோம், ஆனால் அவங்க எம்ஏ படிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் என் பையனோட 2 வயசு கம்மி தான், அது மட்டும் இல்லாமல் என்னென்னவோ இன்னும் குழந்தை விஷயம் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி எங்கள் குடும்பத்தவே ஏமாற்றிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மயில் பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க சொன்ன பொய் எல்லாமே இங்கே போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருமா என்ன தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா, அது மட்டும் முடியவே முடியாது, முக்கியமான அக்யூஸ்டே உங்கள் பையன் தானே, கான்ஸ்டபிள் இவனை பிடிச்சி கொண்டு போயிட்டு இதில் ஜீப்பில் உட்கார வைங்க, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாண்டியன் எடுத்துகிட்டு, சார் இங்கே பாருங்கள் சார், என் பையன் மேலே எந்த தப்புமே இல்லை, நீங்கள் என் பையனை அரெஸ்ட் பண்ணவே முடியாது, தயவு செஞ்சு என் பையன் மேலே கையை வைக்காதீங்க, வச்சிங்க அப்படின்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கிட்டே நீ உன் வேலையை காட்டுறியடா, என்ன மிரட்டினா நாங்கள் பயந்துடுவோமா, கண்டிப்பாக உங்கள் யாரையுமே நாங்கள் சும்மா விட மாட்டோம், எல்லாருமே இப்போ குடும்பத்தோட ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே இப்போது நம்ம பாண்டியனும் சரவணன் அதுக்கப்புறம் கதிர் இவங்க 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. நம்ம கோமதி பயங்கரமாக அழுதுகிட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இங்கே நம்ம ராஜி அதுக்கப்புறம் நம்ம கோமதி அதுக்கப்புறம் அரசி இவங்க 3 பேருமே காலில் விழாத குறையாக கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது மீனா வந்து அப்போ தான் மீனாவும் குழலியும் வராங்க. அத்தை என்னத்தை என்னாச்சு, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கீங்க,
எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் எல்லா விஷயத்தையுமே இங்கே நம்ம கோமதி வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனாவுமே அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, எப்படியாவது நம்ம இவங்க 3 பேரையும் நம்ம வெளியே கொண்டு வந்துடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மயிலக்கா உயிர் பொழைச்சா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அக்கா சொக்கான்னு சொல்லிட்டு என்னத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, அவளால் தாண்டி இம்புட்டு பிரச்சனையும் இம்புட்டு பெரிய பிரச்சனையை பண்ணிவிட்டு இம்புட்டு பெரிய பொய்யை சொல்லி என் பிள்ளையோட வாழ்க்கைக்கு எடுத்து இன்றைக்கி என் பிள்ளை என் புருஷன்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள எல்லாரையுமே ஜெயிலில் தள்ளிட்டாடி. அவள்லாம் ஒரு பொண்ணாடி, அவளெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணிகிட்டே வந்திருக்கக்கூடாது, நம்ம வீட்டுக்கே கிடைச்சி அவள் சாப கேடுடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம மீனாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவோட அப்பாவுமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எம்எல்ஏவை கூட்டிகிட்டு வராங்க. இப்போது ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம மீனாவோட அப்பாவும் அந்த எம்எல்ஏவும் போலீஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் இருந்துட்டு கண்டிப்பாக இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸு, கண்டிப்பாக இவங்களால வெளியே விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு, வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸும் சொல்லவும், உடனே மீனாவோட அப்பாவோ இங்கே பாருங்கள் சார், அப்படிப்பட்ட ஆளுங்க இவங்க கிடையாது, அந்த பொண்ணோட குடும்பம் தான் எல்லாருமே இவங்க குடும்பத்தவே ஏமாத்திருக்காங்க, மற்றபடி இவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, இப்போதைக்கு ஜாமீனில் விடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக போலீஸ்கிட்ட பேசி சமாளித்து சமாதானம் செஞ்சு இங்கே நம்ம சரவணன், கதிர், அதுக்கப்புறம் பாண்டியன் இவங்க 3 பேரையுமே வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. கோமதி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இப்படிலாம் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, மயிலக்கா வந்து உயிர் பொழைச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம கோமதி அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போது கோமதியோ வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாமே இங்கே சுகன்யாவுக்கு தெரிய வருது. எப்படின்னா சுகன்யா வந்து கடையில் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப தான் நம்ம சுகன்யாவுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது மளிகை பொருள் வாங்குறதுக்காக அவங்க கடைக்கு வராங்க. அப்போது இங்கே சுகன்யா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லவும் இதை கேட்ட சுகன்யா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. நல்ல கதையெல்லாம் அந்த வீட்டில் நடந்துக்கிட்டு இருந்திருக்கே, நம்ம கண்ணால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனி ஏதோ சரக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கடைக்கு வரவும் அப்போ தான் பழனிக்கிட்ட, ஏங்க உங்கள் அக்கா வீட்டில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏதோ மயில் பொய் சொல்லியிருக்காளாமே, நிறைய பொய் சொல்லி தான் அந்த வீட்டில் சரவணனை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காளாம். அதுக்கு அவள் வந்து எம்ஏ படிச்சிருக்காததாக தான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருந்தாங்க, ஆனால் எம்ஏலாம் படிக்கலையா, 12ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் சரவணனை விட 2 வயசு அதிகமாக, அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டைம் சொன்னாங்கல்ல, அதுவுமே பொய் தானா. இப்படி குழந்த விஷயம்னு எல்லா விஷயத்துலையுமே மயில் பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கா பாண்டியன குடும்பத்தவே. அதனால் பாண்டியன் இது சரவணனுக்கு இது எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. எல்லா விஷயத்தையுமே சொன்னதுக்கப்புறமா மயிலை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக இவங்க எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. மயில் வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் ரூமில் போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு இருந்திருக்காங்கங்க. அதுக்கப்புறம் அவள் விஷத்தை குடிச்சிட்டாலாம். என்ன சொல்கிற சுகன்யா அப்படின்னு சொல்லி கேட்கவோ, ஆமாங்க இம்புட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து கேட்குறாங்க. இப்போ எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தாங்க அங்கே இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி, இரு சுகன்யா நான் உடனே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்கள்லாம் அங்கே போகாதீங்க, உங்களை யாருமே அங்கே மதிக்கவே மாட்டாங்க, உங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கங்க, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பழனி இருந்துட்டு, சரவணன் வாழ்க்கை விஷயத்தில் இப்படியெல்லாம் நடந்திருக்கு, என்ன ஏதுன்னு நான் கேட்கணும், இந்த டைமில் அவங்க பக்கத்தில் இருக்கணும் நான் சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்கள் போனாலும் அங்கே அவமானப்பட்டு தான் வரணும், தேவையில்லாமல் நீங்கள் எதுக்காக போயிட்டு நீங்கள் வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சுகன்யா சும்மாரு சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. இப்போது இங்கே சக்திவேலு முத்துவேலும் அப்போ தான் கடைக்கு வராங்க. என்னம்மா சுகன்யா வியாபாரமெல்லாம் எப்படி போகுது? ஆமாம் பழனி எங்கேயோ அவசரமாக கிளம்பி போயிருக்கான், எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் இங்கே சுகன்யா எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க, சந்தோஷமாக சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சக்திவேல் வந்து சிரிக்கிறாங்க. ஆமாப்பா, அந்த பாண்டியன் பரதேசிக்கெல்லாம் இப்படி நடக்கணும், அவன் நல்லவனாக இருந்தால் தானே அவனுக்கு நல்லது நடக்கும், அவனே சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ சுகன்யாவுமே, ஆமாம்மாம்மா இந்த பாண்டி அண்ணனுக்கு இதெல்லாம் தேவைதான், அது மட்டும் இல்லாமல் சரவணன் கொஞ்சம் நல்லவனா,
இருந்தாலும் பாண்டி அண்ணன் பண்ண பாவத்தினால தான் இப்போ சரவணனோட வாழ்க்கையே இப்படி இருக்குதுன்னு எனக்கு தோணுது மாமா. இது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் எங்கள் அப்பத்தா வரவும், அப்பத்தாவுமே என்ன விஷயம் 2 பேருமா என்னவோ கெட்டது நல்லதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு, அத்தை உங்கள் பொண்ணு வீட்டில் என்னெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறாங்க. என்னடி அப்படி என்னடி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லவும் இங்கே நம்ம அப்பத்தா பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே சக்தியில் இருந்துட்டு, ஆத்தா என்ன ஆத்தா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க, அந்த கோமதி உன்னையே எடுத்தறிஞ்சு பேசிட்டு போயிட்டா. நீ எல்லாம் பெத்த அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா ஓடுகாலி. அந்த ஓடுகாலியை பற்றி நினச்சி நீ ஏன் கவலைப்படுறாத்தா? அந்த ஓடுகாலி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம். அந்த ஓடுகாலியை நினச்சி நீ கவலைப்படணும். உனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா நாங்கள் தானே ஹாஸ்பிட்டலுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகணும். இங்கே பாராத்தா, யார் வீட்டில் என்ன வேணாலும் நடந்துட்டு போகட்டும். நீ எதுக்காகத்தா இப்படி கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது சக்திவேல் வந்து சொல்லவும், உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, டேய் சக்தி என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற, உன் கூட பிறந்தவளோட குடும்பத்தில் இப்படிலாம் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அந்த வீட்டில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, மயிலுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குடும்பமே சரிஞ்சு விழுந்துருமேடா, எல்லாருமே குடும்பமாக ஜெயிலுக்கு தானே போகுவாங்க, அதெல்லாம் நினச்சி எனக்கு கவலையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தா அவங்க எல்லாருமே வீட்டில் இருக்க வேண்டிய ஆளுங்கள்ல, ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆளுங்க தானே அத்தா, நீ ஏன் கவலைப்படுற, அதுங்க எப்படியானா எக்கேடானா கெட்டு போயிட்டு போகுது, நம்ம குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டு போனாங்கல்ல, அதுக்கு தான் இப்போ எல்லாத்துக்குமா சேர்த்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அனுபவிக்கிட்டு இருக்காத்தா அப்படின்னு சொல்லிட்டு, டே சக்தி இப்படிலாம் பேசாதடா, டே முத்து நம்ம 2 பேருமா போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வருவோம் வாடா, கோமதி இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அத்தா என்னால் வர முடியாதா அத்தா, எனக்கு மில்லில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம அப்பத்தா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. சரிடா நானாச்சும் போய் பார்த்துட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லத்தா நீ போகவே கூடாது, நீ மட்டும் அங்கே போயிட்ட அப்படின்னா பெரிய பிரச்சனையே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. ஆத்தா வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம மயில் வந்து உயிர் பொழைச்சா மட்டும்தான் சரவணன் குடும்பமே தப்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக குடும்பமே ஒட்டுமொத்தமாக ஜெயிலுக்கு தான் போகும். என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.